Hello, everybody. Welcome to Uttu Tattu Kattu or yet again a review of the India versus England test match, fourth test match, fourth day's play at Old Trafford, Manchester. We have to congratulate Captain Ben Stokes for a amazing performance in this test match. He got a 100 today. He scored 141 and he picked up 5 wickets in the India's first innings. He's the fifth captain in Test history to score 100 and also pick up 5 wickets in the same Test match. Fifth captain. Otherwise, Ian Botham, I think he has done it 5 times, scoring 100 and picking up 5 wickets in the Test match. He has done it 5 times. Ian Botham. அதுதான் பென் ஸ்டோக்ஸ் இங்கிலாந்து நாடு சூப்பர் ஆல்ரவுண்டர் இயன் போத்தம். And then கொஞ்ச நாளைக்கு அவ்வளோ ப்ராமினெண்டா ஒரு ஆல்ரவுண்டர் இல்லைங்கிற போது ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் கேம். He was a fine all-rounder for England, and we know that history between Sourav Ganguly and Andrew Flintoff, Lord's T-shirt நமக்கு தெரியும். அதே ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் தான். He was a very vital all-rounder for England. And now ஒரு டெக்கேடா 10 years மேல it's been Ben Stokes, valuable player. Is the SOS for England team, save our souls-னா it has to be Ben Stokes. அந்த படம் ஞாபகம் இருக்கா? கண்ணால் நட்டு தின்ன ஆசையான இவன் சொல்லுவான் சந்தானம், அந்த இவன் சொல்லலாம் பவர் ஸ்டார், இன்னைக்கு மண்டே இல்லடா மச்சான் டேன்னுவான். அந்த மாதிரி இன்னைக்கு சாட்டர்டே இல்லடா இன்னைக்கு ஸ்டோக்ஸ் டே இன்னைக்கு. அந்த மாதிரி ஆமா, he scored his 14th test match 100 and England a mammoth first innings total of 669 all out. Centuries from Joe Root 150 and Ben Stokes 141. They took a lead of 311 runs in the first innings. And India at the end of fourth day's play were 174 for 2. They still trail by 137 runs. And you will talk about the Indian second innings. So yes, it's 0 for 2. India start பண்ணப்போ இன்னைக்கு இது பண்ணும்போது ஜெய்ஷ்வாலுக்கு Sai Sudarshan, is he good in finding new ways to get out of the புது maybe the ball was so no first innings or first test debutல எங்கோ போற பால் 5வது 6வது ஸ்டெப் 9 டவுன்ல இருக்கு, அதை டிராப் பண்ணி தான் எடுத்தாங்க. இன்னைக்கு என்னன்னா வெல் ஆஃப் பண்ண போய் பால் அவர் எதிர்பார்த்தோட ஃபாஸ்டா வந்துருச்சு, பால் அவர் எதிர்பார்த்தோட பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டம்ப் ஹைட்டுக்கு பால் வந்ததுன்னா பேட்டை தூக்கி தானே அழகா பால் அடியில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா பவுன்ஸ் நல்லா பேசி எடுக்கிறதுக்குள்ள பட்டு நேர ஹாரி அன்பார்ச்சுனேட் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த வித் ஃபைண்டிங் வேஸ் டு கெட் அவுட், நியூ வேஸ் டு கெட் அவுட். அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இட் இஸ் ஜஸ்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச், யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் ways to stay at the crease. Maybe that wasn't intentional. நம்ம தப்பு பண்ணி அவுட் ஆகல, பட் ஆனா அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மேபி வாட் ஹேப்பன் அப்படின்றதுக்குள்ள அவுட் ஆயிட்டோம் இல்ல. அப்படி இருக்கும்போது சில இதெல்லாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. ஏதோ பண்ணோம் போனோம், நானுமே பாத்திருக்கேன். உள்ள போவோம், என்ன பண்ணோம், என்ன ஆடணும், அவுட் ஆயிட்டோம், வந்துட்டோம், சரி யோசிக்காது. ஏதாச்சும் நம்ம ஆட போய் தப்பு பண்ணாதான் கில்ட் இருக்கும். இப்படி ஆடி இருக்கணும், இது பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும். சில இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரிதான் அந்த பால் கிறிஸ் வோக்ஸ் போல் டு யசஸ்வி ஜெய்ஸ்வால், வாவ் அப்படி இருந்தது பால். வாட் அ டெலிவரி. ஆஸ் யூஷுவல் லைக் நம்ம ரூட் பாத்துருக்கோம் நினைக்கிறேன். மேபி ஒரு மிடில் அண்ட் லெக்ல வர பால் இப்படி ஓகே, இட்ஸ் லைக் தேர்ட் ஸ்டெம் எக்ஸாக்டா ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து ஃபோர்த் ஸ்டெம்ப் ஒரு மாதிரி இப்படி மிடில்ல போய் இப்படி வெளில மூவ் ஆகிற பால். அதுவும் இட்ஸ் மேல கூட வரல, ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட வேண்டிய பால் செம்மையா எடுத்துட்டு போச்சு. அது வாட் அ டெலிவரி இட் வாஸ். அண்ட் நெக்ஸ்ட் பால் அதே கொஞ்சம் வெளியில பவுன்ஸ். விக்கெட்டை நம்ம பத்தி பேசி ஆகணும். ஆக்சுவலி பார்த்தா இந்த 4 டெஸ்ட்ல இந்த கிரவுண்ட்ல இப்போ தேர்ட் டே ஃபோர்த் டே மட்டும்தான் விக்கெட் ரொம்ப பேடா இருக்கு. மேபி பிளாட்டா இருக்கு, தட்ஸ் ஃபைன். பால் உருளுது, லிட்டரலா உருளுது. அந்த ரஃப் பேஸ்ல ஜடேஜா யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் ரஃப் பேஸ்ல சிராஜுக்கு எப்படி யூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். You see that's how a test match cricket behaves actually. 5 நாள் ஒரே மாதிரி, 3 டெஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்காது. ஒரு ஃபோர்த் ஃபிஃப்த் டேல கிராக்ஸ் இருக்கும், பால் கொஞ்சம் உருளும், திடீர்னு ஒரு பால் எங்கணும், டூ பேஸ்டா இருக்கும். Because you see they're playing for 5 days on the same pitch. என்னதான் ரோல் பண்ணாலும் it will behave differently.
அண்ட் இன்னைக்கு Yeah, yeah. ஒரு பால் பார்த்தா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால் போடுறாரு, பால் பிச் லென்த் டெலிவரி பிச் ஆகி பார்த்தா அப்படியே உருண்டுட்டே போகுது இவர்கிட்ட ஜேமி ஸ்மித் கிட்ட. ஃபீல்டுல இருக்கிற 13 பேரும் சிரிக்கிறாங்க. அவ்வளவு குத்துறாரு. That's what happened with Liam Dawson. Dawson அவுட் ஆன பால் சிராஜ் போட்டு எடுக்கிறாரு. பால் பிச் ஆகி ஆக்சுவல் பவுன்ஸ் இருக்கணும், பட் இல்ல, பால் ரோல் ஆகி போகுது. ப்ரிடிக்டே பண்ண முடியும். இட் வாஸ் லைக் இப்படிதானே இருக்கும், இப்படி இல்லாததுனால நம்ம மறந்துட்டோமான்ற மாதிரி இருக்கு. டே இப்படிதானே இருக்கும், 4th டே 5th டே 3rd டேக்கு மேல இப்படிதான் இருக்கும். இத்தனை நாள் இப்படி இல்லைன்றனால யூ கான்ட் எக்ஸ்பெக்ட்ல அப்படின்றது. இட்ஸ் லைக் ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கால டே 1ல இருந்தே இப்படிதான் பார்ப்போம். மத்த கிரவுண்ட்ல எல்லாமே தேர்ட் டே 4th டே எல்லாம் பாக்குற மாதிரி இன்னும் இருக்கும். பார்த்தா ஆக்சுவலி ஆஸ்திரேலியால பேக்கால பெர்த்ல ஐ சீன் மேட்சஸ் வேர் பேட்ஸ்மேன் வந்து ரீச் பண்ணும்போது கிராக்ல போய் பேட் மார்டின் கர்ட்லி ஆம்ப்ரோஸ் ஒரு வாட்டி அவுட் ஆனார். அந்த வாட்டி ஒரு வாட்டி அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது கிராக்ல மாட்டிக்கிச்சு பால். நிறைய நடக்கும் அந்த மாதிரி. கிராக் வைட் ஆகும். அதனால தான் பேக் ஆஃப் ஃபேமஸ். 5th டே மேட்ச் தான் பால் தெரி கொஞ்சமா கிராக் பட்டு இங்க தெரியல உருக்கு போயிடுது. அதான் கேஎல் டிஃபரன்ஸ் வச்சா பால் விக்கெட் வெளில போகும். ஆனா அவர் வைக்கிற டிஃபரன்ஸ் பொத்து பொத்துன்னு விக்கெட்ல ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு. நியூ பாலா இருந்தாலும் விக்கெட்ன்றது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் மாதிரி மட்டியா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பால் அப்படியே இதாகும். ஸோ தட்ஸ் வாட். அண்ட் ஆஃப்டர் 0-2 I had an intuition that Gill might play a big role today. அப்படி I'm not talking about KL because I had something that okay இன்னைக்கு Gill day இருக்குன்ற மாதிரி. Definitely Gill is now playing at 78 and KL is now at 87. Some innings ஆடிட்டு இருக்காங்க. They both are என்ன இன்னிங்ஸ், என்ன சாலிட் டிஃபென்ஸ், என்ன நோ யுவர் ஆஃப் ஸ்டம்ப்னு சுனில் கவாஸ்கர் அந்த மாதிரி அதை வச்சுட்டு என்ன லீவ், என்ன டிஃபென்ஸ், ஆட வேண்டிய பால கரெக்டா அந்த ஆஃப் சைடு டிரைவ்ஸ். பிரில்லியன்ட் பேட்ஸ்மேன். அதுவும் இங்கிலாந்தோட ஸ்பெஷல் பேட்ஸ்மேன். அதுவும் ஓவர்சீஸ் ஸ்பெஷலிஸ்ட் கேஎல் ராகுல். And he has scored around like 508 runs in the series. மட்டும் இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கு, இன்னொரு டெஸ்ட் இருக்கு. And also like என்ன சொல்றது, just wait to see Gill's one more century. ஒரு லாஸ்ட் டெஸ்ட் ஆடல, திரும்ப இஸ் பேக் டு ஃபார்ம் இந்த க்ரூஷியல் மூமெண்ட் ஃபார் இந்தியா. அப்படி இருக்கிறச்சே வந்து இப்போதைக்கு 174 for 2, லிட்டரலி 174 runs பார்ட்னர்ஷிப் இந்த 2 பேட்ஸ்மேனும். அண்ட் இந்த சீரீஸ்ல இந்த ஃபேக்ட் பார்க்க போனா 2 செஷன் தொடர்ந்து விக்கெட் லூஸ் பண்ணாம ஆனது இந்த 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 பார்ட்னர்ஷிப் தான் இந்தியாவுக்கு. மீன் மேபி இந்தியாக்கா இல்ல 2 இது டீமுக்கா தெரியல. பட் யா திஸ் 2 செஷனும் விக்கெட் லூஸ் பண்ணாம 174 runs பார்ட்னர்ஷிப் ஆடிட்டு இருக்காங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் டே வரும்போது இன்னும் பாசிட்டிவ் இன்டெக்ட்ல ஆடுவாங்க. பிகாஸ் ட்ரையல் பை சம்திங் 140 runs தான் இருக்குன்னும் போது டிராக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதேதான் சேம் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்து ஆடிட்டாங்கன்னா அப்புறம் பிச். ஆனா இந்த பிச் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. எனிவே யூ see of the first 1 hour 15 overs and then you are quite safe. The next ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா இந்தியா ஆடிட்டாங்கன்னா டெஃபினட்டா லீட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஆனஸ்டா டு பி ஆனஸ்ட், அப்புறம் லீடு எடுத்து விக்கெட் விழுந்து டிராக்கு மேபி இல்ல, மேபி என்ன சொல்றது, நாளைக்கு லைக் என்ன சொல்றதுன்னா இங்கிலாந்து வந்து டெஃபினட்டா இன்னும் குயிக்கா விக்கெட் எடுக்க தான் ட்ரை பண்ணணும் டு வின் திஸ் மேட்ச். டெஃபினட்டா எடுத்தே ஆகணும். இந்தியா வைக்கிற ரன்ஸை திரும்ப சேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு T20 கேம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் அந்த மாதிரி மேபி போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால பேசிக். அண்ட் ஆல்சோ லைக் என்ன சொல்றதுன்னா ரிஷப் பண்ட் தெரியல கண்டிஷன் என்னன்னு. 6 weeks ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஆடினாலும் ஆடலாம், அடிக்கிற டைம்ல நான் ஒரு கால சும்மா அடிச்சா வந்தாலும் ஆடலாம். பேட்டிங் ஆடி முடிச்சுட்டு if you contribute something to the team அப்புறம் போய் படுத்துக்க வேண்டியது தானே. எப்படி you are not going to keep anyway. So maybe உங்க சிச்சுவேஷன் பார்த்து definitely I might guess that he will come to play. டெஃபினட்டா வருவாருன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். இந்தியா பண்ண தப்ப பண்ணக்கூடாது, திரும்ப ரொம்ப ஸ்லோவா ஆடக்கூடாது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா இது பண்ணணும், டார்கெட் பண்ணணும். பேட்டிங் டெப்த்தும் இருக்கு நல்லாவே. அண்ட் லைக் வேற என்ன சொல்றது, விக்கெட் தான் கொஞ்சம் ஃபன்னியா ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு, ஆடுறதுக்கு. என்னடா ஃபீல்ட்ல இருந்த 13 பேர் சிரிச்சிட்டாங்க அந்த பாலுக்கு. விக்கெட் கீப்பர் போலர் அம்பையர் கூட சிரிப்பார் போல. அந்த மாதிரி அடிக்கிற அடி அப்படியே உருண்டு போகுது. பேட்ஸ்மேன் அடிச்சா பரவாயில்ல, ஒரு பால் அன்னிமன் பவுன்ஸ் ஆகி கீப்பரே ரீச் அவுட்டே பண்ண முடியல.
ஒரு நல்ல டெலிவரி பால் மூவ்மெண்ட் இருந்து போச்சுன்னா பரவாயில்ல. விக்கெட்ல பிக்ஸ் ஆகி விக்கெட் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி அன்னிவனா இப்போ நம்ம பாத்துக்கோங்களேன், நாத்தன் லேயர் ஒரு ரஃப்ல போட்டு எங்கேருந்தோ எங்கேயோ போகுமே அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு பாஸ் பவுலர்ஸ்க்கு. என்னடா இது இங்கிலாந்துல இருக்கான்ற மாதிரி. ஏன்னா இத்தனை நாள் நம்ம பார்க்கல அதை. இப்ப பார்க்கும்போது ஓகே இப்படிதான் இருக்கும் மாதிரி. ஸோ நாளைக்கு செம்ம எக்ஸைட்டிங் டே. அண்ட் இந்த மாதிரி விக்கெட், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கே லவ்ஸ் டு பேட். We definitely have to appreciate him. He just loves this way to play. And நம்மளுக்கும் என்ஜாயா இருக்கும். வாவ். இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபர்பே இருக்கு. When the going gets tough, the tough gets going. அது வந்து கேஎல் ராகுலோட யாருக்குமே கொடுத்தது கிடையாது. அவ்வளோ இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. வெரி அண்டர் எஸ்டிமேட்டட் கிரிக்கெட்டர் சோ ஃபார். இந்த சீரீஸ்ல இருந்து எவ்ரிபடி வில் நோ him as one of the best test batsmen in the coming yearsல. And also we have to appreciate this Shubman Gill 0 for 2 and you're trailing by 311 runs. Kavale came and started to counter attack. At least short up putta slip மேல கட்டு பியூட்டிஃபுல்லா விளையாடுனாரு. சோ அதுதான் கொஞ்சம் அன்செட்டில் பண்ணிச்சு போலதான். ஆனா இப்ப கேஎல் ஆல்சோ லாஸ்ட்ல கொஞ்சம் ஃபியூ ஓவர்ஸ் நல்ல பவுண்டரிஸ் போக பார்த்தாரு அவரு இப்ப இருக்கும்போது. ஏன்னா கொஞ்சம் டே முடிய இட் டசன்ட் வாண்ட் டு மேபி ஷோ காம் நினைக்கிற லூஸ் பால்லாம் தெரியுமா இது பண்ணாரு. ஒரு ஓகே ஒரு நல்ல ஒரு இதுல இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி ஹேவ் டு லுக் ஃபார் டுமாரோஸ். இது எக்ஸைட்டட் என்ன ஏதுன்னு பார்க்கணும். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் என்ன சொல்றதுல 4 பேர் செஞ்சுரி போலர்ஸ்ல. And you cannot see Jasprit Bumrah's figures saying 2 for 116. 100 ரன் மேல கொடுக்குறது 2 for 116. அது தவிர 4 பேர் செஞ்சுரி போட்டுருக்காங்க. அதனால தான் 669. ஆனால் ஆல்சோ இங்கிலாந்து ஜென்ரலி பார்த்தா 500 600 வச்சு ஒரு 4 பேர் தான் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. பட் இங்கிலாந்து 2 செஞ்சுரி, பட் லாட் ஆஃப் 80 70 90 40. Brydon Cars ஒரு 47. Yeah, the two openers missed the 100 century miss பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ். சோ 4 செஞ்சுரிஸ் வச்சிருக்காங்க பேசிக்கா பார்த்தா. பட் everybody contributed. It's a huge score. Definitely it's a huge score. பெரிய ஸ்கோர், லீடும் பெரிய லீட். And they are இந்தியா வந்து எப்படி அந்த பைஸ் லெக் பைஸ் இந்த எக்ஸ்ட்ராஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து இந்த சீரிஸ்ல. இந்தியாவோட ஒரு பெரிய ரோல் இது. அதே சொல்ல. And also Shubman Gill was very lucky. Liam Dawson ஒரு easy catch விட்டார் Shubman Gill. But a good player takes those opportunities and makes it big. அத 47 லயோ he was dropped and he's not out on 79. I think it was 78 is batting. Brilliant innings from Shubman Gill. So unless the pitch really behaves bad and the first 1 hour ஏதாவது ஓவர்காஸ்ட்ல ஸ்விங் ஆகி 2-3 விக்கெட்ஸ் இந்தியா லூஸ் பண்ணாலே தவிர they have every chance to play out over 60-70 overs and draw this test match. எனக்கு வந்து 90% I will go for draw result. draw நான் அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல சொன்னேன் என்ன இது டிரா மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் 147 லீட் எடுக்கணும்னு இந்தியா ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அந்த 137 லீட் எடுக்கணும்னு. லீட் எடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற டேவை எப்படி நம்ம நெகோசியேட் பண்ணி எப்படி அவுட் ஆகாம ஆடிடலான்னு இருக்கோம். மேபி நாளைக்கு தான் வந்து இந்த பேஸ்பால் திரும்ப தூங்கிட்டு இருந்த பேஸ்பால் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் இங்கிலாந்து டு ஜஸ்ட் பிகாஸ் இப்போ ஒரு நாள் தான் இருக்குன்னும் போது they have to win the game. ஸோ என்னென்ன பண்ண முடியும், அவங்க பண்ணி தான் ஆனோம். They're not going to lose anyway. And with Ben Stokes' mindset in the series, வெறித்தனமா bowling. And he has got a century which is going to boost his confidence. கண்டிப்பா நாளைக்கு ஏர்லியராவே வந்துருவாரு நினைக்கிறேன் பென் ஸ்டோக்ஸ் bowling, and is definitely going to attack the stumps. LBW தான் ட்ரை பண்றதுக்கு. So interesting day ahead, an interesting cricket match. And also இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். 5th டே எனக்கு தெரிஞ்சு திரும்ப இங்கிலாந்து bowlers will target the stems நினைக்கிறேன். ஏன்னா விக்கெட் சப்போர்ட்டிவா இல்லாத அப்பவே they targeted the stem. இப்ப விக்கெட் எப்படி இருக்குன்னா அன்பிரிடிக்டபிளா இருக்குன்னும் போது டெஃபினெட்லி என்ன பண்ணுவாங்க, ஸ்டெம்ஸ் லைன்ல போட்டு பால் லோ கெப்ட் ஆச்சுன்னா எல்பிடபிள்யூ சான்ஸ் இருக்கு, போல்டு சான்ஸ் இருக்கு. தே டோன்ட் வாண்ட் டு 3 ஸ்லிப்பை வச்சு எட்ஜ் தான் எடுக்கணும்னு தே டோன்ட் பிளான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டெம்ப் அட்டாக் பண்ண என்ன ஆகும், பால் பவுன்ஸ் இருக்கும், லோ ஆகும், உருளும், ஸ்கிட் ஆகும், எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது ஐ கெஸ் தே வில் கோ ஃபார் த ஸ்டெம்ப்ஸ். வெளிலலாம் விட்டு லீவ் பண்றதா இல்லை நான் யாரும் அடிச்சுட்டு ஸ்டெம்ப்ல. அப்படிதான் ஃப்ரம் இங்கிலாந்து இது இருக்கும். அண்ட் ஃப்ரம் இந்தியா பேட்டிங் என்ன பண்ணணும்னா ரொம்ப மென்டலி ப்ரிப்பேர்டா வரணும். ஸ்கில் ஒரு பக்கம் இருக்கட்டும் டெஃபினட்டா. ஆனா விக்கெட் இப்படி பிச் இப்படி பிஹேவ் பண்ணும்போது அவங்க இன்னும் ஆடுறதை விட இன்னும் ஒரு 10% 20% எக்ஸ்ட்ராவா எஃபர்ட்ஸ் போட்டு பால் பை பால் ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்கணும். பிகாஸ் எந்த பால் எடுத்துட்டு போகும், எந்த பால் எப்படி வரும்னே தெரியலன்னும் போது தட்ஸ் த பிளேஸ்
position where they have to show their grit, talent, temperament, everything. இதுதான் இருக்கு இந்தியாக்கு. So it's like இதுதான். But my intuition and my experience of watching cricket for so many years tells first 1 hour is going to be a little difficult for India. And also Liam Dawson could be dangerous. Or கொஞ்சம் ஒரு bowling will turn on the ball. அவர் அதே மாதிரி ஒரு uneven bounce அவருக்கு And இருக்கு. also he played a crucial knock. 65 balls ஆடினாரு. பென் ஸ்டோக்ஸ் கூட நின்று ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தாரு. 26 runs அடிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு. That experience matters and so important for a team. எந்த டீமா இருந்தாலும் சரி. Crucial time wicket எடுக்கிறதுக்கு. நீங்களும் நிறைய ரஞ்சி டிராஃபி விளையாடுறது இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் சொல்ற ஐபிஎல் விளையாடிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துறாங்க. அவங்க வந்து வருஷம் ஃபுல்லா வந்து கவுண்டிங் Indians also, Virat Kohli, I don't know. He played one Ranji match after the Australian series and he retired. And அந்த மாதிரி இல்லாம எல்லா கிரிக்கெட்டர்ஸும் வந்து Ranji Trophy, they should play for the state. And Tamil Nadu kuda, it's been almost 40 years since they won the Ranji Trophy. The star cricketers should play. இப்போ கூட தினேஷ் கார்த்திக் விளையாடலாம் and Sai Sudarshan. So many players can Ashwin விளையாடலாம் Ranji Trophy. They can play and contribute to the state. அதான் நம்ம ஃபேன்ஸா நம்மளோட விஷ் அதுதான். Every cricketer should play Ranji Trophy like England cricketer does. ஸோ இன்னைக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம்ல ஒரு அமேசிங் ஃபேக்ட் ஒன்று பார்த்தேன். மோஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் பை இந்தியன் கேப்டன்ஸ். அதுல வந்து சுனில் கவாஸ்கர் இஸ் நம்பர் 1, some 700 odd runs against West Indies 1978-79. Gavaskar and second I think Shubman Gill is in the race. Shubman Gill the second player, 600 odd runs. And third, fourth, fifth, மூணு ஸ்பாட் யார் தெரியுமா? விராட் கோலி. 2016, 2017, 2018 மூணு வருஷமும் கேப்டன் the Indian team and he has got the most number of runs. So that's the fact for the day. And India will start the 5th day trailing 137 runs in the second innings to avoid an innings defeat, and the England to bat in the second innings and try for a draw. Whereas England will definitely go for the kill, especially in the first 1 over. So very interesting test match today ahead. We'll wait and watch and come for the final days review tomorrow. Till then, goodbye. Thank you.